அனைவருக்கும் வணக்கம். இது வந்து டே 30 டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான். இன்றைக்கி என்னென்ன லெசன்ஸ் பார்க்க போகிறோன்னா, மராத்தியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசிலிருந்து 50 கேள்விகள் வந்து டெஸ்ட் வடிவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, சிவாஜி தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றிய ஆண்டு. சிவாஜி தோர்னா கோட்டையை பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1646. கேள்வி 2, புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1665. கேள்வி 3, சிவாஜி எந்த கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். சிவாஜி எந்த கோட்டையில் வேத முறைப்படி அரியணை ஏறினார். ஆப்ஷன் பி ராய்கர். கேள்வி 4, சிவாஜி அமைச்சரவையில் இருந்த 8 அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். சிவாஜி அமைச்சரவையில் இருந்த 8 அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ அஷ்டபிரதான். கேள்வி 5, தேசாய்கள் தேஷ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் யார். தேசாய்கள் தேஷ்முக்குகளின் பிரதம தலைமையாக திகழ்ந்தவர் யார். ஆப்ஷன் சி சர்தேஷ்முக். கேள்வி 6, மராத்தியர் காலத்தில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது எது. மராத்தியர் காலத்தில் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக இருந்தது எது. ஆப்ஷன் சி ஹாஜிர் மஜ்லிம். கேள்வி 7, மராத்தியர் காலத்தில் குதிரைப்படையின் தலைமை தளபதி என்னவென்று அழைக்கப்பட்டார். மராத்தியர் காலத்தில் குதிரைப்படையின் தலைமை தளபதி என்னவென்று அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் சி சாரி நௌபத். கேள்வி 8, சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர். சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர். ஆப்ஷன் ஏ பேஷ்வா அல்லது பிரதம மந்திரி. கேள்வி 9, பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1713. கேள்வி 10, 1672 ஆண்டு சூரத்திலிருந்து டேஷ் எனப்படும் 4 ஒரு பங்கு 1672 ஆண்டு சூரத்திலிருந்து டேஷ் எனப்படும் 4 ஒரு பங்கு வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றனர். ஆப்ஷன் பி சவுத். கேள்வி 11, மூன்றாவது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. மூன்றாவது பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் பி 1761. கேள்வி 12, மன்சப்தார் டேஷ் என்ற படிநிலையில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். மன்சப்தார் டேஷ் என்ற படிநிலையில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். ஆப்ஷன் டி 5000. கேள்வி 13, அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தவர் யார். அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பிறகு மராத்தியரின் அரியணையை அலங்கரித்தவர் யார். ஆப்ஷன் சி சாஹு மகாராஜா. கேள்வி 14, 1749 ஷாஹு மறைந்த பிறகு அரியணை ஏறியவர். 1749 ஷாஹு மறைந்த பிறகு அரியணை ஏறியவர். ஆப்ஷன் பி ராமராஜா. கேள்வி 15, ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் கட்டப்பட்ட புதிய கோட்டை எது. ஜாவ்லி என்ற இடத்திலிருந்து மேற்கே 2 மைல் தொலைவில் கட்டப்பட்ட புதிய கோட்டை எது. ஆப்ஷன் பி பிரதாப்கர் கோட்டை. கேள்வி 16, சத்ர என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள். சத்ர என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ குடை. கேள்வி 17, மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவருக்கு உதவியாளராக இருந்த ஆவண காப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார். மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவருக்கு உதவியாளராக இருந்த ஆவண காப்பாளர் எவ்வாறு அழைக்கப்பட்டார். ஆப்ஷன் பி குல்கர்னி. கேள்வி 18, அஷ்டபிரதானின் பொறுப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வந்து பேஷ்வா வந்து பிரதம அமைச்சர், அமித்யா வந்து நிதி அமைச்சர், வாக்கிய நாவிஸ் வந்து உள்துறை அமைச்சர், சரி நௌபத் வந்து பொருந்தாமை இருக்குது. இது வந்து தலைமை தளபதி வந்து வரணும். கேள்வி 19, சிவாஜியை அழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் யாருடைய தலைமையில் முகலாய படை அனுப்பப்பட்டது. ஆப்ஷன் பி ராஜா ஜெய்சிங். கேள்வி 20, கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது. கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி தேஷ்முக். கேள்வி 21, முக்கிய மராத்திய குடும்பங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு.
ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. இது வந்து குவாலியர் வரணும். சிந்தியா வந்து குவாலியர் வரணும். கேள்வி 22. மகாராஷ்டிராவில் பரவிய டேஷ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்படுத்த உதவியது. மகாராஷ்டிராவில் பரவிய டேஷ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்படுத்த உதவியது. ஆப்ஷன் ஏ பக்தி இயக்கம். கேள்வி 23. தஞ்சையில் மராத்தியர் ஆட்சியை தொடங்கியவர் யார்? தஞ்சையில் மராத்தியர் ஆட்சியை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ வெங்கோஜி. கேள்வி 24. உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவியவர் யார்? உள்ளூர் குழந்தைகளின் கல்விக்காக முதலாவது நவீன பொதுப்பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி. கேள்வி 25. சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? சரஸ்வதி மஹால் நூலகம் எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது? ஆப்ஷன் ஏ நாயக்கர்கள். கேள்வி 26. ஹரிஹரர் புக்கரின் அரச வம்சத்தை டேஸ் அரச வம்சம் என்று அழைத்தனர். ஹரிஹரர் புக்கரின் அரச வம்சத்தை டேஸ் அரச வம்சம் என்று அழைத்தனர். ஆப்ஷன் டி சங்கமம். கேள்வி 27. மதுரை சுல்தானை 1370 கொன்றதன் மூலம் மதுரை சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர். மதுரை சுல்தானை 1370 கொன்றதன் மூலம் மதுரையில் சுல்தானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஆப்ஷன் ஏ குமாரகம்பனா. கேள்வி 28. குமாரகம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது? குமாரகம்பனாவின் மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் பி மதுரா விஜயம். கேள்வி 29. கிருஷ்ணதேவராயர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் செய்த பணிகள். கூற்று 1 வந்து துங்கபத்ரா நதி பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்கினார். இது வந்து சரிதான். 2 வந்து குல்பர்காவை கைப்பற்றுவது. இந்த 2 தான் வந்து அவரோட பணிகளாக இருந்துச்சு. கூற்று 2மே வந்து சரி. கேள்வி 30. மலபார் கொங்கண பகுதிகளில் கைப்பற்ற முயன்ற டேஷ் விஜயநகருக்கு உதவிகள் செய்தனர். மலபார் கொங்கண பகுதிகளை கைப்பற்ற முயன்ற டேஷ் விஜயநகருக்கு உதவிகள் செய்தனர். ஆப்ஷன் பி போர்த்துகீசியர்கள். கேள்வி 31. இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர். இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடங்கி வைத்தவர். ஆப்ஷன் ஏ முதலாம் தேவராயர். கேள்வி 32. சங்கம வம்சத்தின் காலவரிசை. சங்கம வம்சத்தின் காலவரிசை. இது வந்து அப்படியே வரிசை வந்து சரியாக தான் இருக்குது. ஏபிசிடி அப்படியே வரும். ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துட்டோம். இது அப்படியே வந்து வரிசை சரியாக தான் இருக்குது. கேள்வி 33. இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்த அப்துர் ரசாக் எந்நாட்டு தூதுவர்? இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்த அப்துர் ரசாக் எந்த நாட்டு தூதுவர்? ஆப்ஷன் டி பாரசீகம். கேள்வி 34. சாளுவ நரசிம்மருக்கு பிறகு படைத்தளபதியான டேஷ் அரியணையை கைப்பற்றினார். சாளுவ நரசிம்மருக்கு பிறகு படைத்தளபதியான டேஷ் அரியணையை கைப்பற்றினார். ஆப்ஷன் ஏ நரசநாயக்கர். கேள்வி 35. 1505 துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர். 1505 துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர். ஆப்ஷன் டி வீரசிம்மர், வீர நரசிம்மர். கேள்வி 36. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் எது? ஆப்ஷன் பி அமுக்தமால்யதா. கேள்வி 37. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு. ஆப்ஷன் சி 1565. கேள்வி 38. தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோற்றவுடன் யார் பாமினி சுல்தான்களால் கொல்லப்பட்டார்? தலைக்கோட்டை போரில் விஜயநகரம் தோற்றவுடன் யார் பாமினி சுல்தான்களால் கொல்லப்பட்டார்? ஆப்ஷன் ஏ ராமராயர். கேள்வி 39. வேளாண் அல்லாத பிரிவுகளை சேர்ந்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். வேளாண் அல்லாத பிரிவுகளை சேர்ந்தவர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் டி இரண்டும், பட்டை அல்லது காசிய வர்க்கம். கேள்வி 40. 16ஆம் நூற்றாண்டில் இருந்த டேஷ் வணிகம் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசியர் ஏனைய ஐரோப்பியர்களை பெரிதும் ஈர்த்த ஒன்றாகும். எந்த வணிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி ஜவுளி வணிகம். கேள்வி 41. டேஷ் அரசர் காலத்தில் இலக்கியம் வளர்ச்சியின் உச்சத்தை எட்டியது. டேஷ் அரசர் காலத்தில் இலக்கியம் வளர்ச்சியின் உச்சத்தை எட்டியது. ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயர்.
கேள்வி 42 ஆந்திர கடற்கரை பகுதிகளில் விஜயநகர அரசுடன் போட்டியிட்டவர்கள். ஆந்திர கடற்கரை பகுதிகளில் விஜயநகர அரசுடன் போட்டியிட்டவர்கள். ஆப்ஷன் ஏ கஜபதியர்கள். கேள்வி 43 புக்கரின் மகன். ஆப்ஷன் சி இரண்டாம் கரிஹரர். கேள்வி 44 பாமினி அரசிடமிருந்து பெல்காம் கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே டேஷின் போற்றத்தகுந்த சாதனையாகும். பாமினி அரசிடமிருந்து பெல்காம் கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதே டேஷின் போற்றத்தகுந்த சாதனையாகும். ஆப்ஷன் சி இரண்டாம் கரிஹரர். கேள்வி 45 கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம். கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம். ஆப்ஷன் பி 1509 முதல் 1529 வரை. கேள்வி 46 தெலுங்கில் மனுசரிதத்தை எழுதியவர். தெலுங்கில் மனுசரிதத்தை எழுதியவர். ஆப்ஷன் ஏ அல்லசானி பெத்தண்ணா. கேள்வி 47 பாண்டுரங்க மகாத்மியம் என்னும் நூலின் ஆசிரியர். பாண்டுரங்க மகாத்மியம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி தெனாலிராமன். கேள்வி 48 சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சியை கொலை செய்துவிட்டு தம்மை பேரரசராக அறிவித்து கொண்டவர். சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சியை கொலை செய்துவிட்டு தம்மை பேரரசராக அறிவித்து கொண்டவர். ஆப்ஷன் பி சாளுவ நரசிம்மர். கேள்வி 49 ராமாயணத்தின் கன்னட பதிப்பை உருவாக்கியவர். ராமாயணத்தின் கன்னட பதிப்பை உருவாக்கியவர். ஆப்ஷன் சி குமார வால்மீகி. கேள்வி 50 டேஷ் கோவில் விஜயநகர பாணிக்கு எடுத்துக்காட்டாகும். ஆப்ஷன் பி விட்டலா சுவாமி கோவில். அவ்வளோதான் 50 கேள்விகள் முடிஞ்சுது. இதே மாதிரி எங்களோட டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான் வந்து டே 30 இன்றைக்கோட முடியுது. நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜிஎஸ் ஃபுல் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இல்லை புக்கில் இருக்கிற எல்லா லெசனுமே, அதாவது ஜிஎஸ்சில் இருக்கிற புக்கில் இருக்கிற எல்லா லெசனுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டமான வீடியோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். போக போக தான் அடுத்தடுத்து ஈஸியான லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் டே 1லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி அடுத்தடுத்து டெய்லி 100 கேள்விகள் டெஸ்ட்டு போடலான்னு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் படி தான் நாங்கள் போட முடியும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.